நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 19/5/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6. குளிகை 3 மற்றும் 4:30. யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று பிற்பகல் 2:53 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:39 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் அவிட்டம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் குடும்பத்தினரின் அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு அளவான மூலதனம் போதுமானது. லாபம் சுமாராக இருந்தாலும் போதும் என்ற மனப்பான்மையில் இருக்கக்கூடும். என்று பணியாளர்கள் பணி சுமையை திறம்பட சமாளித்து விடுவீர்கள். பெண்கள் தயவு செய்து நகை பணத்தை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிமையாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். செய்யும் செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்று நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடும். எளிமையாக பணிகளை முடித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. கடினமான பணிகளையும் நீங்கள் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் முயற்சி எடுத்தால் வெற்றிக்கு வழிவகை செய்ய முடியுங்க. தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். என்று பெண்களுக்கு நிர்வாகம் சிறப்பாக வரக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றியடையக்கூடும். பெண்கள் பிடித்தமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கோடை கால கொண்டாட்டங்களிலும் கலந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். காதலில் விட்டு கொடுத்து செல்வதுதான் சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் நல்ல நல்ல விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும். நம்பிக்கையுடன் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு இன்று கூடுதல் முயற்சிகள் மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று எதிலும் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி அடைய கொடுங்க. சுறுசுறுப்புடன் பணிகளை இன்று மேற்கொள்ள முடியும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் ஓரளவு சரியாகுங்க. அனைவரின் ஆதரவும் இன்று கிடைக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பரணி. என்று கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பணம் இன்று இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. கிருத்திகை. லாபம் சீராக வர கொடுங்க. செய்யும் பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. லாபத்திற்கு இன்று குறைவிருக்காது. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் இன்று உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்கள் சுலபமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. ரிஷபம் ராசி நேயர்கள். இன்று உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமைந்துவிடக்கூடும். உதவி பெற்றவரும் உதாசீனமாக நடப்பார்கள், பார்த்துக்கொள்ளுங்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கு நிறைவேற கூடுதல் முயற்சி தேவைப்பட கொடுங்க. அளவான பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும். பணியாளர்கள் பணி சுமையை ஏற்றுக்கொண்டு திறம்பட சமாளித்து விடுவீர்கள். இன்று குடும்ப நலனுக்காக பாடுபடுவீர்கள். இன்று உறவினர்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் கொஞ்சம் இருக்கும். திறமையான பேச்சின் மூலம் காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக்கொள்ளுங்கள். பெண்களுக்கு மனசில் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடி நிம்மதி ஏற்படக்கூடும்.
பெண்கள் இன்று ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கிக் கொள்வீர்கள். நிதானமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று பெண்களுக்கு மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. ரிஷபராசினியர்கள் பயந்து கொள்ள வேண்டாம். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களால் முடியும் பட்சத்தில் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுங்கள். மாணவர்களுக்கு இன்று மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மனோதில் தைரியம் ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்ற உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்படும். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கை நிறைவேற்றி விடுவீர்கள். உதவி பெற்றவரும் என்று உதாசீனமாக நடப்பார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். சிரமங்கள் தவிர்ப்பதற்கு சிறப்பான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். திறமையான பேச்சின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரிய அனுகூலம் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கி விடக்கூடுங்க. ரோகிணி. காரியங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறக்கூடும். உத்தியோகம் செல்லக்கூடியவர்களுக்கு இன்று சிறப்பாக இருக்கக்கூடுங்க. சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். வீணான வேலைகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம். மகிழ்ச்சிக்கு தரக்கூடிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். திறமையாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கும். இலக்கும் உங்களுக்கு பூர்த்தியாக கூடுங்க. மிருகசிரிஷம். என்ற வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நிறைவேறாத காரியத்தை கூட நிறைவேற்றி விட முடியுங்க. உதவி என்று வந்தவர்களுக்கு கண்டிப்பாக உதவியை செய்து கொடுக்க முடியும். இன்று காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். மனசுக்குள் மகிழ்ச்சி உண்டாகும்படியான சூழ்நிலை உருவாக கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மிதுனம் ராசினியர்கள். இந்த நாள் முன்னோர்கள் ஆசையும் கண்டிப்பாக கிடைக்குங்க. பெரியவர்களின் ஆலோசனையும் கண்டிப்பாக கிடைக்குங்க. திட்டமிட்ட பணிகள் எல்லாம் எளிமையாக நிறைவேறிவிடும். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். லாபம் உங்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்க கொடுங்க. புதிய வீடு வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகளை இன்று உருவாக்கி கொள்வீர்கள். பணியில் உங்களுக்கு நல்ல நல்ல சலுகைகள் கிடைக்கக்கூடும். மனம் மகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெற கொடுங்க. பெண்கள் குடும்ப வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சியை காண்பீர்கள். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து மன நிறைவு அடைவீர்கள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கிவிடக்கூடும். சுமூகமான நிலை இன்று காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றி கொடுக்குங்க. குழந்தைகள் நலனில் இன்று அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். கோடைகால கொண்டாட்டங்களிலும் கலந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பயப்பட வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து செல்வதுதான் சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்களுக்கு புத்துணர்ச்சி மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். புதிய நம்பிக்கைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சொகுசான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். என்று மாணவர்களுக்கு வசதி வாய்ப்புகளும் பெருக கொடுங்க. எது எப்படியோ நாம் கல்வியில் மட்டுமே கவனம் எடுத்துக்கொள்வோம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு எதிலும் வேகம் கூடிவிடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடும். புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடுங்க. மதிநுட்பத்துடன் இந்த நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ்வர்கள். திட்டமிட்ட பணிகளை எல்லாம் எளிமையாக நிறைவேற்றி விடுவீர்கள். மன நிறைவு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுத்த முடிவுகள் வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு லாபம் கூடிவிடும் நாள் என்று சொல்ல முடியும். திருவாதிரை. என்று புதிய வீடு வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். மனம் நிறைவான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புது புது விஷயங்களில் ஆர்வம் செலுத்துவீர்கள்.
நம்பிக்கையை கண்டிப்பாக இழக்க வேண்டாம். புது விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. சுமூகமான சூழல் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம் என்று எதிலும் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடும். தொழில் வியாபாரம் அபரிவிதமான வளர்ச்சியில் ஏற்படக்கூடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சுமூகமான உறவுகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடுங்க. என்று மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். கடகம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு எதிலும் தைரியம் உண்டாக கொடுங்க. காரியங்கள் வெற்றி அடைவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். சிலரது பேச்சில் உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்திவிடும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தினரின் ஆலோசனை உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கையை கொடுக்குங்க. தொழில் வியாபாரம் சராசரி அளவில் இருக்கக்கூடும். பண வரவும் இன்று மிதமாக இருக்கக்கூடுங்க. பெண்கள் தாய் வீட்டு உதவியை கேட்டு பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனையை கொடுக்கும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகிவிடும். புதிய ஆர்டர்கள் வருவது கண்டிப்பாக அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க கொடுங்க. உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நல்லது கெட்டது அறிந்து இன்று செயல்பட்டு நன்மை கிடைக்க பெறுவீர்கள். பண வசதிகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். கடகம் ராசினியர்கள், இன்று முரண்பாடாக செயல்பட்டவர்களிடமிருந்து விலகி செல்வீர்கள். நல்லவர்களின் அடையாளம் கண்டிப்பாக கிடைக்குங்க. தூய்மை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். சுத்தம் பத்தம் என்பதில் கொஞ்சம் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, கடகம் ராசினியர்கள், காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருச்சு முன்கூட்டியே திட்டமிடுவது எதிலும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படுத்திக் கொள்ள வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காதல் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். என்று மாணவர்கள் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். கல்வியில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. மாணவ செல்வங்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குங்க. வராமல் நின்ற பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். உயர்ந்த ஆடை அணிகளின் அணியக்கூடிய சூழல் ஏற்படக்கூடுங்க. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் நீங்கள் நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. பூசம் என்று மனசுக்குள் தைரியம் உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி அடையக்கூடும். சிலரது பேச்சு உங்கள் மனதை கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தினரின் ஆலோசனை உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குங்க. தொழில் வியாபாரம் சராசரி அளவில் இருக்கக்கூடும். தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. ஆயில்யம் பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நெருக்கமான சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லது கெட்டது அறிந்து இன்று செயல்படுவீர்கள். என்று உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுவது நல்லது. பொறுமை மட்டும் கடைபிடியுங்கள், அது போதும். சிம்மம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு எதிலும் உற்சாகம் அதிகரிக்க கொடுங்க. பொது இடங்களில் மட்டும் அதிகமாக பேச வேண்டாம். தொழிலில் பணி சுமை உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். லாபமும் உங்களுக்கு சுமாராக வந்து கொண்டிருக்கும். பணியாளர்கள் சக ஊழியருடன் கருத்து வேறுபாடுகள் கொள்வார்கள். வெளியூர் பயண திட்டங்களை பயனறிந்து மேற்கொள்வது நல்லது. பிள்ளைகளால் உங்களுக்கு உதவிகள் உண்டாக கொடுங்க. என்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. மனசுக்குள் இருந்த கவலைகள் கண்டிப்பாக நீங்கி நிம்மதி ஏற்பட கொடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும். சாமர்த்தியமான பேச்சினால் காரியங்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. நிறைவேறாத காரியம் நிறைவேறிவிடக்கூடும். புத்துணர்ச்சி பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்துடன் சேர்ந்து சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். பெண்கள் சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். காதலில் நீங்கள் எதையும் பெரிதுபடுத்த வேண்டாம்.
காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று மாணவர்கள் யோசித்து முடிவெடுப்பது மிக நல்லது. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்து விடக்கூடும். மாணவ செல்வன்கள் விளையாட்டுத் துறையில் கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த நாள் நீங்கள் எதற்காகவும் நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பொது இடங்களில் அதிகமாக பேச வேண்டாம். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் மாறிவிடக் கொடுங்க. நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். என்று அனைவரிடத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படக்கூடும். தாய் வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுங்க. சாமர்த்தியமான பேச்சினால் காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனையை கொடுக்கும். பூரம். என்று வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. புதிய தேவைகள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சின்ன மருத்துவ செலவுகளுக்கு பின்னர் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதிலும் நம்பிக்கையாக இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. உத்திரம். என்ற மனக்கவலை கண்டிப்பாக நீங்கும். நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேருங்க. சாமர்த்தியமான பேச்சினால் காரியங்களில் ஓரளவு வெற்றி இருக்கும். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நிர்வாக செலவுகளை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். வெளியூர் பயண திட்டங்களை இன்று அறிந்து மேற்கொள்வது நல்லது. பொது இடங்களில் அதிகம் பேச வேண்டாம். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது வெற்றி கொடுக்கும். கன்னி ராசி நேயர்கள் என்று நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. எடுத்த ஒவ்வொரு முயற்சியிலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். செயல்களில் மற்றும் நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அனுகூலமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கூடுதல் உழைப்பினால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் சராசரி அளவில் இருக்கக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. என்று உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு மருத்துவ சிகிச்சை உதவும். நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் செல்லக்கூடுங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். தந்தை மூலம் உங்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் சாதகமான நிலை காணப்படக்கூடும். எதையும் அவசரமாக செய்யாமல் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. என்று புதுமை படைக்கும் நாளாக இருக்கும். விரோதிகள் விலகி செல்லும் நாளாக இருக்கும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. நம்பிக்கை கொள்ளுங்கள், எதிலும் வெற்றி இருக்கும். தொடர்ந்து போராடுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. என்று பெண்கள் நேர்மையை கடைபிடித்து வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான பணிகளில் ஈடுபட்டு வெற்றி கொள்வீர்கள். பெண்கள் என்று யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும். எதிலும் முழு கவனம் எடுத்துக்கொண்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. காதலில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்குங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். அது வரைக்கும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் புது புது விஷயம் நோக்கி ஆர்வம் செல்ல கொடுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று குடும்பத்திற்காக உழைப்பீர்கள். குடும்ப தேவைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். லட்சிய நோக்கோடும் கல்வி அமைத்துக் கொள்ள முடியுங்க. முயன்றால் எளிமையாக ஜெயித்துவிட முடியும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று எதிலும் நீங்கள் நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். செய்யும் செயலை கொஞ்சம் நிதானமாக செய்யுங்கள். அனுபவ அறிவு இன்றி பரிமளிக்க கொடுங்க. உழைப்பால் உயரும் நாளாக சொல்ல முடியும். வெளியூர் பயண திட்டங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்து மேற்கொள்ள வேண்டும். என்று மனசுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். யோசித்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அஸ்தம்.
என்று சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படுங்க. திடீர் யோகம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். முயற்சிகளில் சாதகமான நிலை ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்கள் அடுத்தவரிடம் இணக்கமாக நடந்து கொள்ளீர்கள். அவசரமாக பணிகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சித்திரை என்று அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்க முடியும். சாதகமான நல்ல பலனை பெற முடியும். சுய தொழில் லாபம் ஈட்டிக் கொள்ள முடியுங்க. சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சீர்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு பின்னர் சரியாக கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும். கேட்ட இடத்தில் பண வரவு கிடைக்கும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க. எதையும் சமாளித்து வெற்றி பெற முடியும். துலாம் ராசினியர்கள் என்ற ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு பூர்த்தியாகுங்க. மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தொழில் வியாபார வளர்ச்சியால் லாபம் உங்களுக்கு கணிசமாக உயர்ந்துவிடக்கூடும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. என்று எதிலும் நீங்கள் தனித்து செயல்பட்டு வெற்றி பெற முடியும். நன்மைகளை கண்டிப்பாக தேடிக்கொள்வீர்கள். என்று காரிய வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்குங்க. பண விஷயத்தில் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி செல்லக்கூடுங்க. கடன் பிரச்சனை கண்டிப்பாக திறந்துவிடக்கூடும். புதிய ஆர்டர்கள் பிடிப்பதில் இருந்த கஷ்டம் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தயங்க மாட்டீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்கள் மகிழ்ச்சிக்கெல்லாம் இடம் கொடுப்பீர்கள். நிர்வாகத்தையும் நல்ல முறையில் பார்த்து கொள்வீர்கள். சிரமப்படாமல் இந்த காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்து கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் மென்மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். பெண்கள் என்று நினைத்ததை அடைய முடியுங்க. வாழ்க்கையை சுலபமானதாக மாற்றி அமைத்து கொள்ள முடியுங்க. பெண்களுக்கு இன்று ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். கண்டிப்பாக மாணவர்கள் லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்து கொண்டால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று இழுபறியாக இருந்த காரியங்களை வச்சிருக்கோங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். என்று கூட்டு முயற்சியால் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று ஓரளவு போட்டிகள் விலகி செல்லும் நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். ஸ்வாதி இந்த நாள் நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். என்று எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். பெரிய முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காரியத்தில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடும். என்று நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைதிவிடக் கொடுங்க. சிக்கனத்தை கடைபிடித்து காரியங்களில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று உயர்வான நல்ல விஷயம் நடக்க கொடுங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. விசாகம் இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் நிகழும் நாளாக இருக்கும். ஏற்ற மிகுந்த சூழல் ஏற்பட கொடுங்க. பிரச்சனையிலிருந்து துல்லியமாக விடுபடுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். புன்முறுவல் சிரிப்புடன் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனம் மகிழும் நாளாக இருக்குங்க. துன்பங்கள் பனி போல் விலகி செல்ல கொடுங்க. என்று விட்ட குறை தொட்ட குறையை சரி செய்து விட முடியும். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி கொள்ள முடியும். அது மட்டுமில்லை, சுய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதம் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று தொலைந்து போன பொருட்கள் கையில் கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மனம் தெளிந்த நீரோடை போல கண்டிப்பாக காணப்படுங்க. தொழில் வியாபாரம் செழித்து கண்டிப்பாக நன்மை ஏற்படக்கூடும். சேமிக்கும் விதத்தில் இந்த ஆதாயத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று பெண்களால் குடும்பத்தில் ஒற்றுமை வளரக்கூடும். சிலர் புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறைந்து வீண் அலைச்சலும் குறைந்து நிம்மதி ஏற்படக்கூடும். ஆனால் பணியை பற்றி சிந்தனை கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. குடும்பத்தில் திடீர் பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கி
பெண்ணு சரியாக கூட்டும். என்ற குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்ல கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். துணிந்து போராடுங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏற்ற மிகுந்த நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக நிகழக் கொடுங்க. கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. என்று காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதல் வெற்றி அடையக்கூடும். காதலில் எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுக்க வேண்டும். என்று மாணவர்கள் புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். எதிலும் வெற்றி பெறுவதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விடலாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இந்த நாள் குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலைந்து போன பொருட்களும் கையில் கிடைக்கக்கூடும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவருக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடும். இந்த நாள் ஓய்வுக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கூடுமான வரை முயற்சி பண்ணுங்கள். எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். அனுஷம். என்று தயவு செய்து நீங்கள் மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். செய்யும் பணிகளை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். முன்னேறுவதற்கான முயற்சியில் இறங்குங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் இருக்குங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். சிக்கன நடவடிக்கைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். காரியங்களை மிகவும் கவனமாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கி பெண்ணு சரியாக கொடுங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். தைரியமாக இருங்கள், அது போதும். கேட்டை என்று இனம் புரியாத கவலைகள் ஏற்பட்டு சரியாகுங்க. சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சுப செலவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு புதிதாக வீடு கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடைய பொருளாதாரம் சீராக உயர கொடுங்க. வேலை வலு ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக நன்மைகளும் நடக்க கொடுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஒருவித உற்சாகம் ஏற்படக்கூடும். செய்யும் காரியங்களில் வெற்றியும் ஏற்படக்கூடும். கால தாமதமாக பணிகள் நடந்தாலும் இறுதியில் வெற்றியும் ஏற்படக்கூடுங்க. தாமதமான பணிகள் எளிமையாக நிறைவேறிவிடக்கூடும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் மூலதனத்தை பின்பற்றுவீர்கள். லாபம் சீராக வந்து கொண்டிருக்கும், கவலைப்பட வேண்டாம். பணியாளர்கள் பணி இலக்கை விரைந்து முடிப்பார்கள். பெண்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று கணவன் மனைவிக்கு இடையில் திடீரென்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். நிறைவேறாத காரியம் நிறைவேறிவிடக் கொடுங்க. உற்சாகமாக பணிகளை நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். எதிர்பார்த்த வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆர்வமுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி வகை சூட முடியுங்க. எதிலும் கவனமாக செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனம் இன்று தெளிந்த நீருடை போல காணப்பட கொடுங்க. குழப்பங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டிவிட முடியும். என்ற சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். தனுசு ராசினியர்களுக்கு வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தயவு செய்து பண பிரச்சனைகளில் தலையிடும் பொழுது கொஞ்சம் பொறுமை கடைபிடிக்க வேண்டும். என்று பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும். என்று மூட நம்பிக்கைகளில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. பயப்படுவதற்கும் ஒன்றுமில்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. என்று மாணவர்கள் துணிச்சலை வெளிப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். நம்பிக்கை மட்டும் எதிலும் இழக்க வேண்டாம். எதிலும் கொஞ்சம் யோசித்து பேசுவது நல்லது. எதிலும் தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். பொறுமை காப்பது எதிலும் நல்லது. என்று மாணவர்கள் லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும்.
நம்பிக்கையை மட்டும் தயவு செய்து இழக்க வேண்டாம். துணிந்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. புகழ்ச்சிக்கெல்லாம் இன்று மயங்க மாட்டீர்கள். செல்வ போக வாழ்க்கை இன்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எண்ணங்கள் தேர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. போராடம் தெய்வீக சிந்தனை மேலோங்கிவிடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்பட்டுவிடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிவிட முடியுங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும். தாமதமான பணிகள் துரிதமாக நடைபெறக்கூடுங்க. என்ற உடல் உஷ்ணம் அடையும் பார்த்து கொள்ளுங்கள். உத்திராடம் என்ற மனக்கவலை ஏற்பட்டாலும் மாறிவிடக்கூடும். சாதகமான போக்கு எல்லாவற்றையும் ஏற்படக்கூடும். தாமதமான பணிகள் துரிதமாக நடைபெறக்கூடுங்க. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். உடைய பொருளாதாரத்தில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த திடீர் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். பேசி எதையும் தீர்த்து கொள்வதுதான் சிறப்பு. அவசரம் மட்டும் பட வேண்டாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருச்சு எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. மகரம் ராசினியர்கள் இன்று நேர்மையை கடைபிடித்து மிகவும் சிறப்புடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்குங்க. புது புது விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் செல்லக்கூடுங்க. நம்பிக்கை மட்டும் எதிலும் நீங்கள் இழக்க வேண்டாம். சொல்லும் செயலும் கொஞ்சம் முரண்பாடை ஏற்படுத்தும். சிலர் உங்களிடம் கொஞ்சம் கருத்துக்கள் கேட்கும்பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரத்தில் முன்னேறுவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. பிறர் பார்வையில் தெரியும்படி அதிகம் பணம் செலவு செய்ய வேண்டாம். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்த தடைகள் விலகி செல்லக்கூடும். போட்டிகளும் ஒரு பக்கம் குறைந்துவிடக் கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான சூழலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, ஏற்றுமதி இறக்குமதி துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. வீடு மனை கட்டி குடி போகக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். சிலருக்கு வீடு மாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. எது எப்படியோ குழப்பம் இல்லாமல் இந்த நாளை நீங்கள் வழிநடத்தி செல்வது நல்லது. பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் என்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கக்கூடும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். காதலை பொறுத்தவரை யோசித்து முடிவெடுங்கள். தடைகளை உடைத்தெறிந்து முடிவெடுங்கள். அவசரப்படாமல் முடிவெடுங்கள். எல்லாம் இறைவன் அருளால் சாத்தியம். நம்பிக்கை இழக்க வேண்டாங்க. மாணவர்கள் புது புது யோசனைகள் தோன்றும். முடிந்தளவு பேச்சை குறைத்து கொண்டு செல்லப்பட வேண்டும். கல்வியில் வெற்றி பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமையுங்க. போட்டிகள் விலகி செல்ல கொடுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. காரியங்களும் கண்டிப்பாக வெற்றியடைய கொடுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் நிறைவேற்றி காட்டுவீர்கள். தடைகளும் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடும். போட்டிகளும் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்லவர் பார்வையில் நின்று கண்டிப்பாக படுவீர்கள். நிம்மதியான உறக்கத்திற்கும் வழி அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நிர்வாகம் சீர்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம் இந்த அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கக்கூடும். மனக்குழப்பம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. வாகனத்தில் மித வேகத்தை நீங்கள் பின்பற்றுவது நல்லது. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். சொல்லும் செயலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். முரண்பாடாக இருந்தாலும் கவனமாக எதிர்கொண்டு வெற்றி பெற முடியுங்க. காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அவிட்டம் தயவு செய்து குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். நிர்வாக செலவுகளை நீங்கள் பார்த்துக் கொள்வது நல்லது. நிம்மதியான உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. புதிய முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. மனப்பதட்டம் மட்டும் இல்லாமல் இருக்க பாருங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட முடியுங்க. சொல்லும் செயலும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் வாக்குறுதிகளை மட்டும் கொடுக்க வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள் என்ற எதிரிகள் எல்லாம் தவிடுபடி ஆகும் நாளாக இருக்குங்க. கவலைகளை மறந்து நீங்கள் செயல்படுவது மட்டும் மிக நல்லது. சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் எதிலும் எச்சரிக்கை என்பது எப்பொழுதும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். சூழ்நிலை உணர்ந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும்.
நல்லது கெட்டதுகளில் இன்று நீங்கள் பங்கு கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. லாபம் உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்குங்க. பணியாளர்கள் நிர்வாகத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பது நல்லது. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடுங்க. என்று எதிலும் நீங்கள் நிறைவான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிறர் பொருளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புகளை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். பிள்ளைகளால் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படும். உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை கண்டிப்பாக நீங்கிவிடக் கொடுங்க. சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்க கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நிர்வாக தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. சொல்லும் செயலும் உங்களுக்கு முரண்பாடாக இருந்தாலும் இறுதியில் வெற்றி இருக்கும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். மற்றவர் விஷயத்தில் தலையிட வேண்டாம். நீங்களும் மற்றவர்களுக்கு உதவிகள் ஏதும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றில் இருக்க பாருங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கும்ப ராசினியர்களுக்கு என்ற சுய தொழில் ஓரளவு சீரான லாபம் இருக்குங்க. ருசியான உணவுகளையும் உண்டு மகிழ முடியும். இந்த நாளை நீங்கள் ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது சிறப்பை கொடுக்கும். காதலை நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். எண்ணுதனமாக இருந்து விட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. தெளிவான சிந்தனையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்குங்க. மாணவ கண்மணிகளுக்கு இன்று முன்னேற்றம் தேடி வரக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். இருந்தாலும் விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று பொதுவான விஷயங்களில் நாட்டம் செல்லுங்க. அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். சிரித்த முகமும் வெளிப்படக்கூடும். அழகும் குடிவிடும். குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். என்ற காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ வேண்டும். சதயம் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். என்ற பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் உண்டாக கொடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். சூழ்நிலை உணர்ந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றில் இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. லாபம் சுமாராக இருந்தாலும் போதும் என்ற மனப்பான்மை இருக்கக்கூடும். போராட்டாத்தி காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. நிறைவேறாத காரியம் கூட நிறைவேறிவிடக்கூடும். என்ற உற்சாகம் மிகுதியால் கண்டிப்பாக காணப்படுவீர்கள். சுய அந்தஸ்தையும் இன்று மேற்கொள்வீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் உண்டாக கொடுங்க. சூழ்நிலை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் போராட்டத்தின் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இருந்தாலும் காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்ற பாருங்கள். மேலும் ராசினியர்கள் என்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் ஏற்படக்கூடும். தேவையான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். சூழ்நிலை உணர்ந்து கொண்டு செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடும். குடும்பத்தினரின் அன்பும் ஆதரவும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணியும் சீராக நிறைவேறிவிடக்கூடும். லாபம் உங்களுக்கு பன்மடங்கு உயரக்கூடுங்க. விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். என்ற அரசியல்வாதிகளுக்கு எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடுங்க. பெண்கள் புத்தாடை அணிகளும் வாங்கக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையில் திடீரென்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். உயர்வான நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். எதிர்பாராத வகையில் வெற்றி வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். ஆர்வமுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. எதிலும் கூடுதலாக கவனமாக ஈடுபட்டு வெற்றி வகை சூட முடியும். காரியத்தில் உங்களுக்கு நல்ல அனுகூலம் உங்களுக்கு உண்டாக கூடுங்க. வீண் அலைச்சல் உண்டானாலும் சரியாகும். கவலைப்பட வேண்டாம். வெயிலில் மட்டும் அதிகமாக செல்ல வேண்டாங்க. நீங்கள் உண்டு பணி உண்டு என்று இருப்பால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். ஓரளவு ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். கோடை கால கொண்டாட்டங்களிலும் கலந்து கொள்வீர்கள். மீனம் ராசினியர்கள் கூடுமானவரை குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது காதலுக்கு சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமையும் காக்க வேண்டும்.
இன்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவ செல்வங்கள் இன்று புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். அதேபோல் பெண்கள் இன்று குடும்ப தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. பெரியமான விஷயங்கள்ல நாட்டம் செல்ல முடியும். விருப்பமான உணவுகளையும் உண்டு மகிழ்வீர்கள். இன்று கன்னி பெண்களுக்கு திருமண வயது அடைந்தவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன்கள் வரக்கூடும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று எதிலும் உங்களுக்கு வேகம் குடிவிடும். காரியங்கள் ஓரளவு வெற்றியடைய கொடுங்க. லாபம் உங்களுக்கு பன்மடங்கு இருக்க கொடுங்க. நிறைவேறாத காரியம் நிறைவேறிவிடக்கூடும். குடும்பத்தினரின் அன்பும் ஆதரவும் கிடைக்க கொடுங்க. இன்று ருசியான உணவு வகைகளை உண்டு மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையில் திடீரென்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டு சரியாக கூடும். பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுங்கள். அது போதுங்க. ஆர்வமுடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுங்கள். எதிலும் அவசரம் மட்டும் கொள்ள வேண்டாம். உத்திரட்டாத்தி நேர்மையை கடைபிடித்து வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். இன்று இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த இனிய நாளை நீங்க ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்வது மிக நல்லது. அது மட்டும் இல்லைங்க, சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வது மிக நல்லது. லாபம் ஓரளவு சீராக இருக்கும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரேவதி என்ற மன மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக இருக்குங்க. நிலவை பணி கண்டிப்பாக நிறைவேறுங்க. இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்க கொடுங்க. எதிர்ப்புகளும் ஓரளவு விலகி செல்ல கொடுங்க. கருத்து வேற்றுமை வராமல் இன்று பார்த்து கொள்ள வேண்டுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உயர்மட்ட அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க கண்டிப்பாக ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கோடைகால விடுமுறை கொண்டாட்டங்களிலும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.